ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் விங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ரெண்டு வேர்ட், நோட்டபிளி, பர்டிகுலர்லி, இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நோட்டபிளி. நோட்டபிளி அப்படின்னா குறிப்பாக அப்படிங்கிற மீனிங்கில் இருக்குது. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், த ஹவுஸ் ஹேட் மெனி ட்ராபேக்ஸ், மோஸ்ட் நோட்டபிளி இட்ஸ் ப்ரைஸ். இப்போ அந்த வீட்டில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அதோடைய ப்ரைஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த கம்பெனி இஸ் பிகினிங் டு அட்ராக்ட் இன்வெஸ்டர்ஸ், மோஸ்ட் நோட்டபிளி பிக் ஜாப்பனீஸ் பேங்க்ஸ். இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம குறிப்பாக சொல்கிற இடத்துல நம்ம இந்த அட்வர்ப் நோட்டபிளின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பர்டிகுலர்லிங்கிறது முக்கியமாக அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நம்ம ஒரு வேர்ட்ஸ் நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிற போது முக்கியமாக நம்ம யாரை பற்றி சொல்கிறோமோ அந்த இடத்துல நம்ம பர்டிகுலர்லின்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ தாட் தே வேர் ஆல் குட் பட் பர்டிகுலர்லி த ஃபேமஸ் ஆக்டர். நம்ம ஒருத்தரை முக்கியமாக சொல்ல போகிற இடத்துல நம்ம பர்டிகுலரின்னு போடலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.